வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கு வற்றாத பொய்கை வளர நாடு கண்டு மலை மேதில் இருக்கும் குமரா உற்றார் தமக்கு ஒருவர் இல்லை உமையால் திருமகனே விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது வர வேண்டும் எனதருகே அபிராமவள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்குசமம் கரும்பு வில்லோ முக்கண்ணியாக கொழுவருக்கு அம்பியை இசைக்கி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லை கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரு கனவென்ற வாழ்வை நம்பி கடல் என்ற வாழ்வை நம்பி காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிசை காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிலே கட்டுண்டு மாறிடும் சூழலிலே கட்டுண்டு மூவாசை மாறிடும் சூழலிலே கட்டுண்டு இது வண்ணமே தாயன்று சேயன்றோ நீயன்றோ நானன்றோ தாயன்று சேயன்றோ நீயன்றோ நானன்றோ தமையனையோ வண்ணமா இடை நின்று காரை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உனக்கழகா இருப்பது உனக்கழகா அழகுமாயே ஈசனே சிவகாமி ஈசனே சிவகாமி நேசனை எனையாளோ தில்லைவாழ் நடராஜனே இதனே சிவகாமி
கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரிவாய் எம்மா மூன்று முகம் கொண்டவளே தாய முக்கனிய முப்போடாதே எனக்கு முன்னிருந்து அருள் புரிவாய் வலசையாளும் முத்தாரம்மா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் உச்சினி மாகாளி உள்ளத்தில அருள் புரிவாய் தர்ம ஞான சாஸ்தாவும் என்ன தற்காக்க வேண்டும் ஐயா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எப்பனே சிவசுடல மாயாணி திருவண்ணி அருள் புரிவாய் குளவாழ எசக்கி அம்மா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் பழவேச காரண ஐயா உன் பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் கொள்ளாத பேசி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் தர்க்கராசன் தலவா மாடரே என்ன தற்காக்க வேண்டும் ஐயா சாமி வள்ளி திரு மணவாளா வடிவேலா கதை கருள்வா ஓட்டு கூலி சொடல ஐயா ஐயனே ஓட்டு கூலி சொடல ஐயா என் உள்ளத்தில அருள் புரிவாய் ஓட்டகுடி தொடரையா ஓட்டகுடி தொடரையா உள்ளத்திலே சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவாய் அருள் புரிவாய் சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட எனக்கு சொர்க்கிய சவரம் தருவாய் வரம் தருவாய் படித்த கதை குறைகள் பாட குறைகள் பாட ஐயா குறைகள் பாட எனக்கு பார்மகளே வரம் தருவாய் வரம் தருவாய் பார்மகளே வரம் தருவாய் வரம் தருவாய் படித்த கதை குறைகள் பாட குறைகள் பாட குறைகள் பாட பார்மகளே அருள் புரிவாய் அருள் புரிவாய் நம்ம பார்மகளே அருள் புரிவாய் அருள் புரிவாய் அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் ஆமா புருஷன் இல்லாத புள்ள வேணும்னு கேட்டால ஆமா உடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தூண்டாத மணிவிளக்கை தோண்டியவுடன் தூண்டியவுடன் முத்தா 3 சுடர் முதுமுதுன்னு விழுகுது முதுவென்று விழுகிறது பார்வதி அம்மா முந்தானையில விழுந்தவுடனே ஆமா பூட்டி பிடித்தா பொம்பளையாள் பார்வதி சரி மடி கனத்து போய் இருக்கு ஆமா மடி கனத்தது பார்வதிக்கு பிள்ளை வெயிட்டா இருக்கும் போல அங்க இருந்து பார்த்தா திருஷ்டி விழுந்துருன்னு சொல்லி ஆமா தூரமா தள்ளி வந்து பிள்ளைய திறந்து பாக்குறா பிள்ளைய பார்க்கும் போது பிள்ளை இப்படி இருக்கு தெரியுமா எப்படி எப்படி இருக்கிறது முண்டமாக கிடந்து உருளுதானே உருளுதானே அந்த முக முள்ள பிள்ளையதே பிள்ளையதே அம்மி நல்ல குளவி போல நல்ல குளவி போல பிள்ளை அங்கும் இங்கும் கிடந்து உருளுதானே குளவி போல குளவி போல அங்கோ எங்கோ உருளுதானே பிள்ளைய முந்தானையில இருந்து திறந்து பார்க்கா ஆதி பராசக்தி திறந்து பார்க்கிற போது பிள்ளை முண்டமா கிடந்து உருளுதான் பார்வதி முந்தானையில் குழந்தையானது முண்டமாக உருளுகிறது கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல ஆமா அக்கு முண்டம் ஆணை முண்டம் போக்கு முண்டம் பொசக்கெட்ட முண்டமா இருக்கு யார எங்க 4 பேரும் சொல்லுதே முண்டம் முண்டம்னு இப்படித்தான் இருக்கு என் வீட்டுக்காரங்க அப்படிதான் சொல்லுவா கரெக்டா இருக்கு ஆ 4 பேத்துக்கு கொண்டு வாங்க ஆமா அப்போ பிறந்த பிள்ளைக்கு ஆமா ஆதிசக்தி பார்வதி சொல்லுகிறா கைலை வாசலிலே பார்வதியால் பார்த்து சொல்லுகிறாள் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வேணும் ஆண்டவா பகவானே என்னோட குழந்தைக்கு உடல் உறுப்பு எதுவுமே இல்ல ஆமா என் குழந்தைய பாருங்க
என்ன பிள்ளை முண்டமா உருளுதான் ஆண்டவா பகவானே. பிள்ளைக்கு உருபிடிக்கணும் என்று சொன்ன பொழுது ஆமா எல்லா பிள்ளைய மாதிரி என் குழந்தைக்கும் உருபிடித்து தர வேண்டும். ஆமா பிள்ளைக்கு உருபிடிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் வந்து உருபிடித்தார். ஆமா பிரம்மன் வந்து உருபிடிக்காருன்னு சொன்னா 21 உறுப்பு வார்த்து 21 உறுப்பு 9 வாசல் நம்ம உடம்புல. ஓ அப்படி இருக்கா? ஆமா 21 உறுப்பு வார்த்து 9 வாசல் வைத்து சரி பகவான் வந்து உயிர் கொடுத்து ஆமா என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து கண் ஒளி கொடுத்து பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். சரி இப்ப என் பிள்ளை என்ன அழகா இருக்கான் பாருங்க. ஆமா எவ்வளவு அழகா இருக்கான், மூக்கு மொழியும் அழகா என் பிள்ளைக்கு ஒரு பெயர் கொடுங்களே ஆண்டவா. ஆண்டவா பகவானே என்னோட குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார்? ஏன்னா பெத்தவங்க பெயர் கொடுத்தாதான் மத்தவங்க கூப்பிட முடியும். உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஏ தம்பி என்ன ஏடா ஏல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏல ஏல ஊளமுகன்னு கூப்பிட முடியுமா? ஏல முண்டக்கண்ணே ஏ பல்லலகே ஏ செவிட்டு போயல. என் வீட்டுக்காரல இப்ப எனக்கு பேரு அழகான பேரு. எப்படி? எங்க அம்மா அப்பா அழகா குமரன் பேர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி காக்கான்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரியே காக்கா பேல என் மரவண்டு என் அரவெட்டு அவதான் அப்படி கூப்பிடுதானா நான் வீட்டுல காத்தாடி மாட்டி வச்சிருக்கேன். அதுவும் கிறுக்கு 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 கிறுக்குங்க என்னைய பார்த்து ஒரு பேரா சுவிட்ச போட்ட உடனே கிறுக்கு கிறுக்குங்க. எப்ப யார் தலையில தான் விடும். அவதான் அப்படி பண்ணி வச்சிருக்கா. நீ எனக்கு என் வீட்டுல வந்து தூங்குனியல்ல சத்தம் கேட்டுதா? அது உங்க அத்தை பார்த்த வேலைதான். கிறுக்கு கிறுக்குங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்ய அது அவ வீட்டுல வாங்கி கொடுத்து சீதனமா வாங்கி கொடுத்த காத்தாடி. அவதான் அப்படி இருக்கானா காத்தாடியும் அப்படிதான் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ மவளுக்கு சீதனம் கொடுக்க வேண்டாம் வேற வேற காத்தாடி அவன் வீட்டுக்கு அனுப்பி வேண்டியதான். என் மவளவனை கட்டி கொடுத்து அதே காத்தாடி அங்க அனுப்பி அவனை பார்த்து கிறுக்கு கிறுக்கு கேட்டுவேன். எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார்? கைலாய வாசலிலே குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வந்து பிறந்ததாலே 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 அவனுக்கு முன்னே சொடல ஒரு வயறு முண்டே மாலே பிறந்ததாலே பிறந்ததாலே முண்டே சொடல ஒரு வயறு முண்டன் என்று ஒரு பெயரும் மணி விளக்கில பிறந்ததாலே மாயாண்டி என்று ஒரு பெயர். மணி விளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்று ஒரு பெயர். தீச்சுடரில் பிறந்ததாலே சிவசுடலை மாயாண்டி என்று சொல்லி ஒரு பெயர். சிவசுடலை மாயாண்டி என்று ஒரு பெயர். எங்க குடிகொண்டிருக்காரு? எங்க இருக்காரு? எங்க அமர்ந்திருக்காரு? சொல்லிருங்க பாப்போம். பரமார்த்தலிங்கபுரம் காமராஜர் நகர். அப்ப காமராஜர் நகர்ல குடிகொண்டிருக்காரு. யாரு யாரு யாரு? அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டிக்கு முப்பெயர்களையும் கொடுத்து முப்பெயர்களையும் கொடுத்து முப்பெயர் பெற்ற என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டியை 3 பேர் அவருக்கு கைலாசத்துல சிவபெருமான் கொடுத்திருக்காரு. மாயாண்டி என்றும் முண்டன் என்றும் சுடலை என்று ஆமா என்று சொல்லி முப்பெயர்களையும் கொடுத்து முப்பெயரையும் கொடுத்து ஆதிசக்தி பார்வதி எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள்? கைலாய வாசலிலே இந்த சிவசுடலையை பார்வதி எப்படி வளர்த்து வருகிறாள்? பாலோட்டி அங்கே நீராட்டி நீராட்டி பவுசுடனே பிள்ளையை வளர்த்து வரா. பாலூட்டி நீராட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வரா. குழுப்பாட்டி அம்மா சேனையொட்டி சேனையொட்டி குழுகுளமா சொடலைய வளர்த்து வரோடு குழுப்பாட்டி சேனை பூட்டி சேனை ஓட்டி குழுகுளமா
பவுசுடனே வளர்த்து வருகிறாள். தாலாட்டி ரோராட்டி தயவுடனே வளர்க்கிற ஐயா. ஆமா, தாராட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வருகிறாள். அந்த காலத்துல எல்லாம் மேலத்தெருல வேலைம்மா தாலாட்டுனா சரி, கீழத்தெருவுல இருக்க சுப்பைய தாத்தா தொங்கிடுவாரு. அடே அப்பா, தாத்தா தூங்கி இருக்காரு. தாத்தாவுக்கு அவ்வளவு லவ்னு பாத்தீங்களா? ஆமா, அவ்வளவு கிடையாது. ஆமா, தாலாட்டு பாடுன்னு அப்படி பாடணும். தாலாட்டுனா அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆமா, அந்த காலத்துல பாறேன், என்ன தாலாட்டுன்னு சொன்னா பெண்ணா பிறந்தவங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ, சரி, முக்கியமா 3 விஷயம் தெரியணும். என்னது? சாப்பிட, உறங்க, ஊருக்கு எடுத்து வழியில போட. அடா சண்டாடி, கரெக்ட் தானே? முக்கியமான வேலை. இப்ப உள்ள பெண்களுக்கு, உண்மையான பெண்களுக்கு என்ன தெரியணும் தெரியுமா? உண்மையான பெண்களுக்கு ஆமா, நம்பர் 1 உங்க பொண்டாட்டி மாதிரி. ஆமா, கோலம் போட தெரியணும். கோலம். ஆமா, சரி. நம்பர் 2 கொலவை போட தெரியணும். சரி. நம்பர் 3 தாலாட்டு பாட தெரியணும். தாலாட்டு. நம்பர் 4 ஒண்ணு இருக்கு, சமையல் பண்ண தெரியணும். சமையல். ஆமா, அத யூடியூப் பார்த்து கிண்டி வச்சிருவான். கூட இப்ப வேண்டாம், கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அப்படிதான் நடக்கு. இப்ப நிறைய மைனிய பத்தியில எவ்வளவு அழகா கோலம் போட்டுருக்கானு. அழகா இருக்க. தட்டு வந்துட்டு தட்டுல கோலப்பொடி. ஓ, அச்சு கோலம். சரி சரி சரி. கோலம் போட தெரியவே வேண்டாம். இப்போ கோலப்பொடி தட்டுன்னு வேணும். போட்டு அள்ளி போட்டா போதும். அள்ளி போட்டு வாட்டு நடுவுல பைபாஸ். வாசு இருந்தா தான் பொண்ணு கட்டி தரவே பானம். ஓ, அது வேற இருக்கா? இன்னையில இருந்து இப்படி தெளிப்பா அழகா முத்தம் தெளிச்சிரும். ஆமா, இப்படி ஒரு சளிப்பு எங்க வச்சிருந்தானா அழகா கோலம் போட்டு. அந்த காலத்துல குனிஞ்சு நிமிந்து தூத்து தொளிச்சாங்க. வேலை பார்த்து. இப்ப ஆளு 5 அடி இருக்கா, வீடு தூக்க விளக்கு மாதிரி 7 அடி இருக்கு. அதே மாதிரி கோலம் போடவும் தெரிய வேண்டாம். அது செல்ல தட்டி விட்டா கொலவை போட்டு அதுவா போட்டுட்டு போகுது. என்ன செய்ய? தாலாட்டாச்சு பாடுவாள் அப்படி. ஆமா, அதாவது பாடணும்லாமா. தாலாட்டு பாட்டி தான் படிக்கணும், பழைய பாட்டி. அப்போ மாயாண்டி சுடலைய ஆமா, நம்ம எல்லாம் ரேஷன் கடை சேலையில தூங்குவோம். சரி. ஆனா அப்ப மாயாண்டி சிவ சுடலை அவருக்கு என்ன தொட்டில கைலாச வாசலில மாணிக்க கையிலே தங்க தொட்டில தூங்குதாரு. மாணிக்க தொட்டில், மரகத தொட்டில், தங்க தொட்டில். யாரு 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 யாருக்கு? அப்பனாகப்பட்ட சிவ சுடல மாயாண்டிய ஆமா, தங்க தொட்டில போட்டு ஆதிசக்தி பார்வதி கைலாய வாசலில பார்வதா தேவியானவள் எப்படி எப்படி தாளாட்டுகிறாளானா? எப்படி எப்படி அம்மா? ஆரீரீராரோ கண்ணே ஆரீரீராரோ தாராட்டி ரோராட்டி தயவுடன்
தயவுடனே வளர்த்து வருகிறார். தயவுடனே பார்வதி கைலாசத்திலே வளர்த்து வருகிறாள். என் அப்பனாகப்பட்ட சிவசுடல மாயாண்டி நல்ல தத்தர தூக்கம். ஆமா, ஆதிவள்ளி கைலாய வாசலில மாணிக்க தொட்டில் மரகத தொட்டில் தங்க தொட்டில மாயாண்டி சொடலைக்கு நல்ல தூக்கம். பார்வதியானவள் ஆண்டவனை இழைத்து சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவா அந்த பிள்ளை என்னைக்கு உங்ககிட்ட கேட்டேனோ ஆமா, அன்னையில இருந்து நம்ம சோவி பருத்தி சொக்கட்டம் விளையாடி ரொம்ப நாளா ஆச்சு. பிளாட்டையே மறந்துட்டேனே. நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோம். அது உண்மைதானே. பிள்ளை கிடைச்சாதான் புருஷன் மறந்துடுவாள. பிள்ளை பிறந்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னம்மா பிள்ளை பெத்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் இல்லையா? ஏன், எதுக்கு? எப்படின்னா அந்த அம்மா கறி குழம்பு சாப்பிட்டு இப்படி பல்ல குத்திக்கிட்டு இருப்பாள்ல. சரி. பிள்ளை அங்க இருந்து முத வந்து அம்மா என்ன சாப்பிடுது எனக்கு கொஞ்சம் தாயன்னு கேட்பான். ஓ, அப்படி கேக்குமா? அத கூட குத்த விட மாட்டான் அந்த பிள்ளை. ஓ, அவ்வளவு சேட்டை பண்ணுதான். அது வாயில துப்பணும் காரி. அதானே. ஆமா. நல்லவேளை வாயில அந்த காலத்துல 10 பிள்ளை பெற்று வளர்க்கதும் ஒண்ணு, இப்ப ஒத்த பிள்ளை பெற்று வளர்க்கதும் ஒண்ணு. எங்க வீட்டுல இப்ப நான் 7 குழந்தை, 4 ஆம்பளை பிள்ளை, 3 பெண் குழந்தை. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு. ஆமா, 7 பேரும் எங்க அம்மா பையனிக்காய்க்க போச்சுல விளங்காட்டுல போட்டு, சரி, வடலி மட்டையில தொட்டில் கட்டி போட்டு தான் எங்களை வளர்த்துது. அப்ப வடலி மட்டையில. ஆமா, சரி. எனக்கு இப்ப ஒத்தைக்கு ஒரே பிள்ளை. ஓ, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை. அதான் ஆம்பளை பிள்ளை. ஆமா, சரி. 5 பேர் தேவைப்படுது பிள்ளை வளர்க்க. ஓ, ஒரு பிள்ளை வளர்க்க 5 பிள்ளை தேவைப்படுது. ஆமா, ஆச்சி கொஞ்ச நேரம், மாமாமா கொஞ்ச நேரம். சரி. அது தாத்தா மாமாமா தாத்தாலாம் எடுத்து கிளே விட மாட்டாரு. அதான் சொல்லிருக்கான் பாத்துக்கங்க. அந்த காலத்துல 10 பிள்ளை ஒரு அம்மா வளர்த்துருக்கா. இப்ப ஒரு பிள்ளை 10 அம்மா வளர்க்க வேண்டியது தேவைப்படுதுல ஆளு. சின்னம்மா, பெரியம்மா, பக்கத்து வீட்டம்மா, மேல் வீட்டம்மா, கீழ் வீட்டம்மா. சரி. 10வது வரைக்கும் பால்வாடி டீச்சர். ஆயாம்மா. என்ன செய்ய? அப்போ மாயாண்டி சுடலை தொங்கிக் கொண்டிருக்க, ஆமா, பார்வதியும் பகவானும் சோவி பரத்தம் சொக்கட்டம் விளையாட, கைலாய வாசலிலே சொக்கட்டம் விளையாடுகிற போது என் அப்பனாகப்பட்ட சிவசுடல மாயாண்டி தூங்க பிறந்தவரா? என்ன 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 தூங்க முடியாம வயிறு பசி தாங்க முடியாம ஓன்னு அழுக சத்தம். ஆமா, தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு நிறையாம அழுகும் பொழுது மாயாண்டி அழுகிறது கைலாசமே அதிருது. ஆமா, ஆனா பக்கத்துல இருந்த பார்வதி அம்மாளுக்கு கேட்காதுல்ல. சிவசுடல மாயாண்டியம் ஐயானத்துக்கு அழைக்கணும்னு சொன்னா, ஆமா, யாரு வரணும் தெரியுமா? யாரம்மா? தில்லைவன அந்த களமதியில ரம பீடத்தில வந்து பிறந்தவளோ பேச்சு பிரம்ம ராஜுதையா கட்ட பேச்சு குட்ட பேச்சு தாய குட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா குட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா. கைபிடித்து ஊழ சத்தம் போட்டு வாராய். மாயாண்டி சுடல தங்கத்தொட்டிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்க, கைலாய வாசலிலே அழுது புலம்பு கொண்டு இருக்கிற போது மாயாண்டி அழுகிற அழுக தில்லைவனத்துக்கு கேட்கிறது. தில்லைவனத்திலே கேட்கிறது. தில்லைவனத்துல பிரம்ம பீடத்துல பிறந்தாள் அல்லவா வேச்சி பிரம்ம ராட்சதையால். ஆமா, அவ கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சி அம்மா மாய பேச்சு வன பேச்சு மையா அணகர பேச்சி அம்மா மாயாண்டி அழைக்கணும்னு சொல்லி, ஆமா, நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை என்று, ஆமா, சாமனடு சாமம் போல மணி 11:30 மணி இருக்கும். கையில ஒரு ஒத்த பந்தத்தை வச்சுக்கிட்டு ஊழச்சத்தம் போட்டு வருகிறார். மாயாண்டி அழைக்கணும்னு சொல்லி, ஆமா, கைலாச வாசலில் நின்று எப்படி எப்படி அழைக்கிறா தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறாள்? என் மகனே சிவசுடலே அம்மாளோட வார்த்தை கேளு. எப்பா தாய்ப்பால் குடித்தாயானா தந்தையரு நிறையாதப்பா, மாதப்பால் குடித்தாயானா மணிக்குடலு நிறையாதப்பா, அன்னையின் பால் குடித்தாயானா உனக்கு அடிவயரு நிறையாதப்பா, அன்னையின் பால் குடித்தாயானா அடிவயரு நிறையாதப்பா. உனக்கு மையா
கைலாச வாசல் நின்று அழைக்கிறா. கைலாய வாசலிலே வந்து நிற்கிறாள். என் மகனே சிவசுடலை மாயாண்டி, மாயாண்டி தாய்ப்பால் குடிச்சையானா உனக்கு தன் வயிறு நிறைய, உனக்கு தன் வயிறு நிறையாதப்பா. மாதா பால் குடித்தன்னு சொன்னா உன் மணி குடலு கூட நிறைய, மணி குடலு கூட நிறையாதப்பா. அன்னையின் பால் குடித்தன்னா அடி வயிறு நிறைய. அடி வயிறு நிறையுமா? நிறையாது நிறையாது. யாரு யாரு? சிவசுடலை. ஆமா. மையான கரையில உனக்கு மாண்டவன வேகுதப்பா, வேகுதப்பா. சுடுகாடு தன்னதில உனக்கு சுட்டப்பனோ வேகுதப்பா.